ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து நான் கடலைப்பருப்பு வச்சு பருப்பு உருண்டை குழம்பு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு நம்ம எடுத்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் போட்டு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜாரில் ஆனியனும் தேங்காயும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா, கடுகும் வெந்தயமும் தாளித்து வச்சிடலாம். தாளித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் போட்டு கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதுக்கெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு வந்து செம்மையாக இருக்கும். ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இட்லி தோசை நம்ம மீன் குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட் வரும். இதுக்கு நம்ம வந்து தேங்காயும் போடுறோம். இதுக்கு தேங்காய் போடாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், தேங்காய் போட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் போடாமே இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். நமக்கு என்ன நான்வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா வேணாம் அப்படி சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் உருண்டை குழம்பு. இது பார்த்திங்கன்னா இது பாரம்பரியம். நம்ம பாட்டி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பாட்டிக்கு பாட்டி அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி உருண்டை குழம்பு, சீரக குழம்பு இது மாதிரிலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வெந்தய குழம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சாம்பார், ரசம், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த உருண்டை குழம்புலாம் செமையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்களே எப்போயோ ஒரு வாட்டி தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்கள் செம்மையாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே தக்காளி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டுருக்கலாம். பச்சை வாசனை போனதுமே நம்ம வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வந்து யாரையும் காப்பி பண்ணல. இது என்னோடய ஓன் குக்கிங் தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இதில் எனி மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். பட் வந்து எதுவும் மிஸ்டேக் இருக்காது. டேஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பொடியும் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைசல் வச்சுருக்கேன்னா அது வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கொதிச்சா அதுக்கப்புறம் நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். சைடில் அப்பளம் வந்து பொரித்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்புக்கு அப்பளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக் அதுவும் நல்லாயிருக்கும். அப்பளம், பாயில்டு எக்கு, தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் இந்த உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஆல்ரெடி நம்ம குழம்பு வந்து கொதிச்சிருக்கு. ஸோ இந்த உருண்டையில் வந்து நம்ம எசன்ஸ் எல்லாம் ஏறணும். ஸோ 5 மினிட்ஸ் ஓகே. ஓவர் பாயில்டு வேணாம், ஏன்னா உருண்டை உடையாது. ஆனால் 5 மினிட்ஸ் போதும் நமக்கு. 5 மினிட்ஸ் ஆனதுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பூண்டு முழுசாகவும் போட்டுக்கலாம். பட் வந்து நான் தேங்காய் போட்டதுனால தேங்காய் கூட வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன்னா. இல்லை நீங்கள் வந்து தேங்காய் போடல அப்படின்னா பூண்டு வந்து நீங்கள் வந்து முழுசாகவே நீங்கள் நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது அப்போ பூண்டு முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு சேர்த்துக்கணுன்னா நீங்கள் முழுசாக குழம்புலையே சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கும்போது இதை வந்து நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது நான் பூண்டு சேர்த்துருக்கேன், பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். வேறு சீக்கிரமாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், கெஸ்ட் யாராச்சும் வந்தால் கூட சீக்கிரமாக இது செஞ்சிடலாம். சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் தயிர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன், அப்புறம் பாயில்டு எக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு, தயிர், பாயில்டு எக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.